நான் அவனை நம்பி இருக்க கூடாது. ஒரு பொண்ணோட கடைசி ஃபோன் கால்ல வந்த வார்த்தைகள் இதுதான். இந்த ஒரு வாக்கியம் கேரளால காணாம போன ஒரு பெண்ணோட மர்மமான கேஸ எப்படி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துச்சுன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். வாங்க அந்த கடைசி அழைப்புல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கதை நடக்கிற இடம் கேரளாவோட ஒரு அழகான கடற்கரை நகரம். நல்ல மழை, பலமான காத்து. ஆனா அந்த அமைதியான இரவு தனக்குள்ள ஒரு பயங்கரமான ரகசியத்தை மறைச்சு வச்சிருந்தது. அந்த இருண்ட புயலடிச்ச ராத்திரியில ஒரு இளம்பெண் திடீர்னு காணாம போறா. எந்த ஒரு தடையும் இல்ல, எந்த தகவலும் இல்ல. அவ அங்க இருந்த சுவடே இல்லாம அப்படியே மாயமா மறைஞ்சு போறா. அவ காணாம போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவளோட போன்ல இருந்து போன கடைசி கால்ல அவ பேசின கடைசி வார்த்தை இதுதான்: நான் அவனை நம்பி இருக்க கூடாது. அதுக்கப்புறம் முழுசா அமைதி. யார் அந்தவ? எதுக்கு அவ அப்படி சொல்லணும்? சரி, ஒரு ஆளு காணாம போனதும் இயல்பாவே போலீஸ் உள்ள வராங்க. விசாரணை ஆரம்பமாகுது. கிடைக்கிற ஒவ்வொரு சின்ன துப்பும் ரொம்ப கவனமா ஆராயப்படுது. போலீஸோட ஆரம்பகட்ட விசாரணையில சில முக்கியமான விஷயங்கள் தெரிய வருது. சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணும்போது அவ கடைசியா ஒரு கார்ல ஏறி போறது பதிவாயிருக்கு. அவள உயிரோட கடைசியா பார்த்தது அந்த காரை ஓட்டிட்டு போனவர் தான். அப்போ எல்லார் மனசுலயும் ஒரே கேள்விதான், அந்த கார்ல அவ கூட இருந்த அந்த நபர் யார்? முழு விசாரணையும் அவரை சுத்தி தான் நகர ஆரம்பிக்குது. போலீஸ் விசாரிச்சதுல தெரிஞ்சது என்னன்னா, அந்த நபர் வேற யாரும் இல்ல, அவளோட காதலன். ஒரு காதலிய கடைசியா பார்த்தது அவளோட காதலன் தான் அப்படிங்கிற விஷயம் இந்த கேஸ்ல ஒரு பெரிய திருப்பத்தையே ஏற்படுத்துது. ஆனா அவங்கிட்ட விசாரிச்சப்போ அவன் ரொம்ப கூலா, நான் அவளை அவ வீட்ல தான் இறக்கி விட்டேன் அப்படின்னு சொல்றான். அவன் சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவளோட கடைசி வார்த்தைகள் வேற மாதிரி இருக்கே. இதுல எது உண்மை? விசாரணை அடுத்த கட்டத்துக்கு போகுது. ஆனா போலீஸுக்கு நிறைய புதிரான தடைகளும் பெரிய சவாலாமையுது. வழக்கு கிட்டத்தட்ட நின்னு போன மாதிரி ஒரு சூழல் உருவாகுது. இதுல 2 பெரிய சிக்கல்கள் இருந்துச்சு. ஒன்னு, அன்னைக்கு ராத்திரி பெஞ்ச கனமழை. இதனால கைரேக, கால் தடம்னு பல முக்கியமான தடயங்கள் அழிஞ்சு போயிடுச்சு. 2வது, அவளோட ஃபோன் கடற்கரைக்கு பக்கத்துல தனியா கிடந்தது. இது வழக்க இன்னும் சிக்கலாக்குச்சு. ஆனா அந்த ஃபோன் தான் இந்த கேஸ அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த போற ஒரு முக்கியமான துருப்புச்சீட்டா மாறுச்சு. அதோட கால் லாக்கு செக் பண்ணப்போதான் ஒரு புது துப்பு கிடைச்சது. அடையாளம் தெரியாத ஒரு நம்பர்ல இருந்து அன்னைக்கு ராத்திரி மட்டும் திரும்ப திரும்ப கால்ஸ் வந்திருக்கு. அப்போ போலீஸ் மனசுலயும் சரி, நம்ம மனசுலயும் சரி, ஒரே ஒரு கேள்விதான் ஓடிட்டு இருந்துச்சு. அது யாருடைய நம்பர்? அந்த நம்பருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற மர்மம் என்ன? அந்த ஒரே ஒரு ஃபோன் நம்பர் இந்த கேஸோட மொத்த பார்வையுமே மாத்த போகுது. இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாம மறைக்கப்பட்டிருந்த ஒரு உறவோட கதவு திறக்க போகுது. போலீஸ் அந்த நம்பரை ட்ரேஸ் பண்றாங்க. அந்த நம்பர் ஒரு பொண்ணுக்கு சொந்தமானதுன்னு தெரிய வருது. யார் அந்த பொண்ணு? அது வேற யாரும் இல்ல, அந்த காதலனோட மனைவி. ஆமா, நீங்க கேட்டது சரிதான், அவனோட மனைவி. இந்த ஒரு தகவல் வழக்கையே தலைகீழா புரட்டி போட்டுருச்சு. எல்லாருக்கும் பயங்கர ஷாக். அப்போதான் ஒரு விஷயம் புரிய வருது. அந்த காதலன் ஒரு இரட்டை வாழ்க்கை வாழ்ந்திருக்கான். அதாவது காதலிக்கு தெரியாம அவனுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி இருக்கு. இந்த மறைக்கப்பட்ட உண்மைதான் எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவேரா இருந்திருக்கு. இந்த உண்மை வெளியானதுக்கு அப்புறம் அதுவரைக்கும் இருந்த மௌனம் ஓடையுது. பொய்கள் ஒவ்வொன்னா அவிழ அந்த ராத்திரியோட கொடூரமான உண்மைகள் மெல்ல மெல்ல வெளிவர ஆரம்பிக்குது. அன்னைக்கு ராத்திரி உண்மையில என்னதான் நடந்துச்சு போலீஸ் விசாரணையில தெரிய வருது. அன்னைக்கு சாயங்காலம் காதலன், காதலி, அப்புறம் அவனோட மனைவி 3 பேரும் ஒன்னா சந்திச்சிருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய வாக்குவாதம் நடந்திருக்கு. அது கடைசில கைகலப்பா மாறியிருக்கு. அதுக்கப்புறம்தான் அந்த பொண்ணு காணாம போயிருக்கா. இந்த கட்டத்துல தான் காதலன் சொன்ன பொய் அம்பலமாச்சு. அவன் சொன்னான் இல்லையா, அவளை ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வீட்ல இறக்கி விட்டேன்னு. ஆனா போலீஸ் கிட்ட இருந்த ஆதாரங்களும் அந்த ராத்திரியோட டைம்லைனும் அவன் சொன்னது நடக்கவே சாத்தியமில்லாத ஒரு விஷயம்னு நிரூபிச்சுது. இந்த முரண்பாட்டை வச்சு போலீஸ் விசாரிக்கவும் அவன் உடைஞ்சு போய் உண்மைய ஒத்துக்கிட்டான். வாக்குவாதம் முத்தி போய் வன்முறையா மாறினப்போ அவன் அவளை தள்ளியிருக்கான். அதுல அவ எதிர்பாராத விதமா கீழே விழுந்து இறந்துட்டா. பயந்து போன அவனும் அவன் மனைவியும் சேர்ந்து உடலை மறைச்சு இந்த கொலைய மூடி மறைக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு காதல், ஒரு பொய், 3 பேரோட வாழ்க்கையும் அழிச்சுடுச்சு. இந்த வழக்க முடிக்கும்போது நம்ம மனசுல ஒரு விதமான சோகம்தான் மிஞ்சுது. சில நேரங்கள்ல உண்மைய விட மனுஷங்க மறைக்கிற ரகசியங்கள் ரொம்பவே கொடூரமானதா இருக்கு. இந்த ஒரு நிகழ்வு நமக்கு விட்டுச் செல்ற ஒரு ஆழமான சிந்தனை இதுதான். ஒரே ஒரு பொய்
எவ்வளவு பெரிய அழிவுக்கு வழிவகுக்கும் என்பதற்கு இது ஒரு நேரடி சாட்சி.